ஹாய், வெல்கம் டு Banu's sFashionGlobe. இன்றைக்கி நம்ம Day-6 ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். சில்க் த்ரெட் வச்சு டபுள் ஸ்டாண்ட்ஸில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக லாங் ஸ்டிச் போட்டுட்டு எப்பவும் போல் நம்ம சிங்கிள் த்ரெட்டில் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி டபுள் ஸ்டாண்டில் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறேன். சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடும்போது நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, சில்க் த்ரெட்டு கீழே நல்லா லூஸாக விடணும். அண்டு நீடில் எடுக்கும்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சாய்ச்சி எடுக்கணும். இதுதான் அதுக்கு முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்து ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறேன். ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், நீடிலே பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஜரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடும்போது நீங்கள் நல்லா நீடியில் சாய்ச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு சாய்க்க முடியுமோ, நீங்கள் இந்த நான் போடுறத பார்த்தாலே தெரியும், எந்த அளவுக்கு சாய்க்க முடியுமோ அந்தளவுக்கு சாய்ச்சி போட்டிங்கன்னா ஜரி த்ரெட்டில் உங்களுக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸ் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுடலாம். இதோட யூசேஜ் என்னென்னா, நெக்கோட பார்டர் லைன் போடும்போது நல்லா உங்களுக்கு திக்காக நல்லா போல்டாக தெரியும். அடுத்தது நான் ஒரு ரேண்டமாக ஒரு சும்மா சிம்பிளான ஒரு லீஃப் டிசைனில் வந்து உங்களுக்கு எப்படி போடுறது அப்படின்றத காட்டுறேன். அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வரும். அதனால் சிம்பிள் டிசைனில் சில்க் டபுள் ஸ்டாண்ட் ஸ்டிச் வந்து எப்படி போட்டால் எந்தளவுக்கு உங்களுக்கு போல்டாக தெரியுது அப்படின்றது விசிபிளாக தெரியுன்றதுக்காக நான் அந்த லீஃபோட லைன் அண்ட் அந்த ஸ்டெம் லைன் எல்லாமே வந்து ப்ளூ கலர் சில்க் த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போடுறேன். அண்டு இதோட ஷார்ப் எட்ஜோட வீடியோஸ் பார்க்கலாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகே, லீஃப் கம்ப்ளீட் பண்ணும்போது அந்த செயினுக்குள்ளே அந்த இன்னும் லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூவாக ஸ்டெம்ஸு மற்ற லீஃபெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணியாச்சு, எண்டு நாட்டு போட்டுட்டேன். இப்போ வந்து சென்டரில் இருக்குல்ல அந்த லீஃபோட சின்ன ஸ்டெம் ஒரு கோடு இருக்குல்ல, அங்கே வந்து ஜரி த்ரெட் வச்சு உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ ஜரி த்ரெட் டபுள் ஸ்டாண்ட் போடும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல போல்டு கலராக தெரியும். இந்த நாட் போட்டுக்கிறேன், மற்ற லீஃபும் இதே மாதிரி ஃபில் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.